அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வேரிகோஸ் அல்சரை வீட்டிலிருந்து எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்க போறோம். பல வருஷமா பல ஆயின்மெண்ட்ஸ் போட்டு பல சிகிச்சைகள் எடுத்து ஆறாத புண்களை வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி ஆற்றிக்கொள்ள முடியும், அதில் எந்த விதமான செப்டிக் ஆகாத அளவுக்கு நாம் என்னென்ன உணவு கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்ள முடியும் தான் இந்த பகுதியில் நம்ம முற்றிலுமா பார்க்க போறோம். வேரிகோஸ் வருவதற்கான முற்றிலுமான காரணம் என்ன உணவு சாப்பிட்டா வேரிகோஸ் வரும், என்ன உணவை தவிர்த்து கொண்டால் இதிலிருந்து முற்றிலுமா நம்ம வெளிவர முடியும், என்ன மாதிரியான மசாஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணோன்னு நம்ம சேனலில் நம்ம 4-5 வீடியோஸ் வேரிகோஸ்க்காக நம்ம தனித்தனியான பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம ஷேர் பண்ணுறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த பதிவில் வேரிகோஸில் ஏற்படக்கூடிய அல்சரை முற்றிலுமாக எப்படி சரி பண்ண முடியும்னு ரிசல்ட்டோடு நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் முன்னாடி எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் வீட்டில் இருந்து பேஷண்ட் ஒரு மாதம் 2 மாதத்தில் ஃபாலோ பண்ண சேஞ்சஸ் தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம 2 விதமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். வேரிகோஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அல்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரிகோஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது கருப்பான புள்ளிகள் தான் இருக்கும். ஆனால் சில நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிகள்லேருந்து எப்படி ஒரு பால் பாக்கெட் கட் பண்ணால் அது வெளியே வருமோ அது போல் ரத்தம் கிட்டத்தட்ட ஒரு கணக்கிட முடியாத அளவுக்கு ரத்தம் வெளியே பாய்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான விளைவு இந்த வேரிகோஸ்லுடைய ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2வது, இந்த அல்சர் ஏற்கனவே வந்துருச்சு, அந்த புண்களை ரத்த கலரில் இருக்கும் அந்த புண்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பேஷண்ட் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ இதை ஆரம்பிப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் தான் இப்போ நம்ம வரிசை சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர். நம்ம நிறைய பதிவுகளில் சொல்கிறோம், நின்றுட்டே இருக்கிறதுனாலையோ நடக்கிறதுனாலையோ வேரிகோஸ் ப்ராக்ரஸ் ஆகாது. உங்கள் ரத்தத்துடைய திக்னஸ் டென்சிட்டி அதிகமாகும் போது, அதில் கழிவுகள் அதிகமாக இருக்கும்போது நரம்புகளுக்கு உள்ளே போய் வெளியே வர முடியாத அளவுக்கு அது பிளாக்கேஜ் ஏற்படுது. அதுதான் இந்த டிசீஸ் அட்வான்ஸ் ஆகிறதுக்கான காரணம். ஸோ அப்போ அதனால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது, உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரத்தத்தோடைய டென்சிட்டி திக்னஸை குறைக்க முடியும். ஓகே, ப்ரிவென்டிவ் மெஷரில் ஃபஸ்ட்டு விஷயம் அவாய்ட் சர்ஜரி. நீங்கள் சர்ஜரி பண்ண கண்டிப்பாக அந்த வால்ஸோடைய டிஸ்ஃபங்க்ஷன் அங்கே நடக்கும். அப்போ உங்களுக்கு நாளடைவில் அது வேரிகோஸ் அல்சராக ஆறாத புண்களாக கால்களில் ரணமாக மாறும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம கால்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், இது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். அது நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். சர்ஜரி பண்ணோடனே வெரிகோஸ் மறைஞ்சிரும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதை விட்டு மறையணும். ஓகே, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பிளட் திக்கனிங் ஃபுட்ஸ். எதெல்லாம் ரத்தத்தை கெட்டு போக வைக்கணும் நமக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நான்வெஜ் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுறதில்ல, முட்டை சாப்பிட்றத நம்ம ஸ்டாப் பண்ணுறதில்ல, பால் குடிக்கிறது, ரவை உப்புமா, சேமியா உப்புமா சாப்பிட்றது, அதிகபட்சமான வேர்க்கடலை பருப்பி, இதெல்லாம் வறுத்த பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் போட்டது எல்லாமே நமக்கு கொழுப்பு. ஸோ இந்த பேக்கரி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம ரத்தம் நம்ம உடம்புல நல்லா சர்க்குலேட் ஆக முடியும். அடுத்து 3வது விஷயம், இன்க்ரீஸ் பிளட் டைல்யூட்டிங் ஃபுட்ஸ். எதெல்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நம்ம எல்லா பதிவுலையும் தெளிவாக போட்டு கொடுத்துருக்கோம். கறிவேப்பிலை ஜூஸ் போன்ற நிறைய பழச்சாறுகள் போன்ற உணவுகளை நீங்கள் அதிகமாக 60% மேலே கன்சியூம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரத்தம் சுத்தமாகி நம்ம உடம்பு பூரா எல்லா நாடி நரம்புகளையும் பாய முடியும். ஓகே, அடுத்து 4வது விஷயம், டூ எ ரெகுலர் ஸ்டொமக் வாஷ். நம்மளுடைய வேரிகோஸுடைய முதல் பதிவில் கேஸ்டர் ஆயிலையும் வேப்பிலை மாவிலை பயன்படுத்தி ஒரு ஸ்டொமக் வாஷ் சொல்லி கொடுத்தோம். அதை பயன்படுத்தி நிறைய பேர் இது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்துங்க. இன்க்ரீஸ் ப்ரோபியாட்டிக் ஃபுட். நம்மளுடைய வேரிகோஸ் வெயின் வீடியோ எல்லாத்துலேயுமே ப்ரோபயாட்டிக் உணவான கூளை எப்படி தயார் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரெகுலர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம உடம்புடைய ஹீலிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். 6வது விஷயம், குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இது கண்டிப்பாக ரத்தத்தை கெட்டு போக வைக்கும், நம்முடைய ரத்தத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலை குறைக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த ஹீலிங்கான என்னென்ன விஷயங்கள்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு ஆறணும்னா
அங்கே ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கணும். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நிறைய இருந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். ரெண்டாவது, இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகணும். ஜீரண ஆற்றல் அதிகமானாதான் உடம்பு என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை அங்கே சப்ளை பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய புண்களை அதை ஆற வைக்க முடியும். அடுத்து மூன்றாவது விஷயம், அங்கே அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்த நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஹீலிங் மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் அதை எடுத்து நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக உடம்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான்காவது விஷயம், சில பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸ், இதை நாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம நாடி நரம்புக்குள்ள தேங்கி போயிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்களை நம்ம சரியான முறையில் சேனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் உடம்பை ஹீல் பண்ணுறதுக்கான அந்த ஆக்சிஜன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு டீ பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும், மஞ்சள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஓமம் ஒரு 50 கிராம், சோம்பு 50 கிராம், துளசி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இந்த டீ கொதிக்கும் போது கடைசியாக ஒரு 10 லீவ்ஸ் போட்டுக்கோங்க, ஏலக்காய் ஒரு 10, சுக்கு ஒரு 25 கிராம். நம்ம சொன்ன ரேஷியோவில் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதை பவுடர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது கூட 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் துளசி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டீயை ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி குடிக்க குடிக்க நமக்கு நல்லா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்திடும். ரெண்டாவது, இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரேஷன். இன்சுலின் பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய இன்சுலின் அதிகமாக சுரந்தால் மட்டுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்குமான தீர்வு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அதற்கு நம்ம உணவு எதெல்லாம், இதை உணவு மூலமாக மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். அதனால தான் இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு எந்த ஒரு மருந்தாலும் ஒரு முடிவு கட்ட முடியல. அப்ப உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் சர்க்கரை நோயும் சரிப்படுத்த முடியாது, அதனால் ஏற்படக்கூடிய புண்களையும் சரிப்படுத்த முடியாது. ஓகே, நம்ம உடம்புல எதெல்லாம் இந்த இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்தும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கூழ் வந்து நம்ம உடம்புடைய ப்ரோபயோட்டிக்ஸ் தான் எப்பயுமே இன்சுலின் செக்ரேஷனை சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது, ஃபைபர் கண்டென்ட். எதெல்லாம் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், நம்ம பசலைக்கீரை அதிகமான ஃபைபர் கண்டென்ட், அதை நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு கீரைகள் எல்லாத்தையும் மசிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஜூஸ், கரிசலாங்கண்ணியை நம்ம இதே மாதிரி அரைச்சிட்டு ஒரு கொதி விட்டுக்கணும் கீரையெல்லாம், அப்போ தான் ஜீரணம் ஆகும். கருவேப்பிலை மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். அடுத்து குப்பமேனி, அதே மாதிரி தான் அடித்து ஜூஸ் பண்ணி கஷாயம் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம், நம்ம உணவில் நம்ம கூழ் கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். எல்லா பொரியல்லையுமே சின்ன வெங்காயத்தோட இன்டேக்கை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம உடம்புல நிறைய இன்சுலின் செக்ரேட் ஆகும். அடுத்து, எல்லா விதமான என்சைம்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கிரேப்ஸ், பைனாப்பிள், ஆப்பிள், இது போன்ற எல்லா விஷயம் ஆட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம கருப்பு காய்ந்த திராட்சை, ப்ளூபெரிஸ், இது போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம் போன்றவற்றை தண்ணியில் சோக் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு அங்கே அயன் கண்டென்ட்டும் அதிகமாகும், அது வந்து இன்சுலின் உற்பத்தியும் நமக்கு தூண்டும். ஓகே, அடுத்து மூன்றாவது, ஹீலிங் ஹெர்பல் மெடிசன். இதற்காக நம்ம ஒரு லேகியம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்கிறோம். இதற்கு தேவையான பொருள், வெண்பூசணி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கணும், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், துத்தி பவுடர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இது வந்து ஒரு 60 கிராம் நம்ம எடுத்துக்கணும், விளக்கெண்ணெய் 4 தேக்கரண்டி, இந்த லேகியம் செய்கிறதுக்கு தேவையான பனை வெல்லம், அது போல் தேன். இதை வந்து நம்ம இந்த சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பூசணிக்காய் ஹல்வா பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெண்பூசணியை திருவி போட்டு அந்த தண்ணி வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும். ஏன்னா இந்த வெண்பூசணியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த புண்களை நல்லா ஆறவிடும். அந்த அளவுக்கு இந்த வெண்பூசணிக்கு அந்த திறன் இருக்குது. இதை நல்லா அந்த நான் சொன்ன கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் மிளகு, ஜீரகம், ஜாதிக்காய், துத்தி பவுடர், இது கூட கொஞ்சம் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பனவெல்லம் ஒரு கம்பி பதத்துக்கு வர மாதிரி நம்ம அந்த தனியாக அதை வந்து கிண்டிக்கணும். கிண்ணோன்னா அந்த வெண்பூசணி நம்ம வதக்கி வச்சது அதில் போட்டுட்டு நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்ல லேகியம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டி எடுத்துக்கணும். இதை நீங்கள் லாஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணும்போது தான் தேன் எப்பயுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தேவைப்பட்டால் இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா விளக்கெண்ணெயை நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டாலும் சரி, கடைசியாக விளக்கெண்ணெயை ஊற்றி கிண்டினாலும் சரி. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில் ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை,
இரவு நெல்லிக்காய் ஒரு அளவு ஒரு உருண்டை கொடுத்தா நம்ம வயிற்றில் குடலில் தங்கியிருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கருப்பு கருப்பாக உங்கள் குடல்லேருந்து வெளியே போகிறத நீங்கள் நல்லா நோட் பண்ண முடியும். சில பேருக்கு சளி சளியாக வெளியே போகும். அந்த சளி தான், அந்த சளிக்கழிவுகள், அந்த மலக்கழிவுகளுடைய தேக்கம் தான் அந்த புண்கள். உங்கள் மலத்தில் என்ன ஒரு வாடை இருக்கோ அது அந்த புண்கள், அந்த வாடை சில பேருக்கு வீசுகிற அளவுக்கு அந்த புண்ணை பெருசு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நாங்கள் கண்டிப்பாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்த ஒரு எக்ஸலண்ட்டான ஃபார்முலா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லேகியம் செய்ய முடியாதவங்க துத்தி இலை வாங்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துத்தி இலையோடு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் தேன் கலந்து சுடுநீர்லையாவது இல்லை துத்தி இலை கொதிக்க வச்சதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கலந்தாவது தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டே வாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், வெளியே என்னெல்லாம் அந்த புண்ணுக்கு போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாததுனால தானே நம்ம அதை புண்படுத்தி ரணப்படுத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மத்தன் தைலம் இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, புண்ணு ஆடுறதுக்கு வந்து பள்ளுக்குச்சி மரம், இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த மரத்துடைய இலைகளை எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து 1 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த புண்கள் மேலே ஒரு 10 மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக அந்த புண்ணு ஆறும். ஸோ இந்த பள்ளுக்குச்சி மரம் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேடி பிடிக்கணும். இது கிடைக்காதவங்க அவங்களுக்கான ஆல்டர்னேட், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துக்கோங்க. அது கூட எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், வேப்பிலை கொழுந்து 1 கையளவு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த 10 போட்டுக்கிட்டே வாங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல அந்த புண்ணு மேலேயே நீங்கள் போடலாம். எந்த விதமான செப்டிக்கும் ஆகாது, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மூன்றாவது விஷயம் வந்து ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜி. எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி மேட் நீங்கள் பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம கால் வச்சு அந்த காலை ஒரு 5 நிமிஷம் அழுந்தணும். 2 காலையும் மாற்றி மாற்றி அழுத்தணும். இது நம்ம நரம்புகளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால்ஸை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 நிமிஷம் 2-3 தடவை நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் உங்களுக்கு அது குத்துன அந்த மேட் குத்துன அந்த அழுத்தம் தெரியணும். இதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான அழுத்தம். இந்த அழுத்தம் இல்லாதனாலும் நம்ம எடுக்கக்கூடிய தவறான உணவு கட்டுப்பாடு காரணமாக தான் நம்ம நின்றுட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுது, வாரிகோஸ் அதிகமாகிடுது. அப்போ சரியான உணவுகளை எடுத்து வாக்கிங்கை நீங்கள் அதிகப்படுத்தும் போது கால்களை குத்துற மாதிரி இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கணுமே தவிர ஃப்ளாட்டான ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டோ இல்லை ஷூ போட்டுட்டோ நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அது எந்த விதமான பயனும் உங்களுக்கு தராது. ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் நம்ம ஏற்கனவே ரிசல்ட்ஸில் ஷேர் பண்ண மாதிரி உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே உங்கள் புண்களை யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் சரிப்படுத்துறதுக்கான முற்றிலுமான தகவல், நாம் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட தகவல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக அமையணும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.